ஹாய்! ஒரு ரேண்டம் ஸ்லோ மார்னிங் இன் மை லைஃப் பார்க்கலாமா? மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எந்திரிக்கும்போதே ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் அந்த டேவே. நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்கும். பட் இன்னைக்கு என்னன்னே தெரியல. கிளைமேட்னாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகுது. அதுவும் ஒரு ஆளுக்கு மட்டும்னா என்ன குக் பண்ணுறதுன்னே புரியல. குக் பண்ணுறத விட என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்குது. சரி, யூடியூப்பில் பார்த்து வச்ச ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸி ரெசிபியாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ லேசி டேஸில் இது செஞ்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அவருக்கெலாம் நல்லா சாம்பார், ரசம் இந்த மாதிரி தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குக் பண்ணி சாப்பிடுவேன். மீன்வைல் பாப்பாவுக்கு ராகியில் ஒரு கேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அதுதான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்தது. ஸோ ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே போயிடுச்சு. மீதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.